அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் தலைவர்களும் தேர்தல் வேலையை ரொம்ப வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியிலே வராமல் இருந்த விஜய் கூட பிரச்சாரத்தை அவங்களுடைய பெரம்பூர் தொகுதியில் தொடங்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி, சீமான் அவர்கள் ரொம்ப நாளாவே செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இந்த பிரச்சாரத்தில் யாரு வீரியமா போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தல் அந்த ஓட்டு போடுற அந்த மனநிலை வரும்ல. ஆனா கடைசி நேரத்தில் அந்த மாறக்கூடிய மனநிலை இருக்கும்ல. அது இந்த 20 நாள் இருக்கக்கூடிய இந்த 20 நாள்ல எந்தெந்த தலைவர்கள் எப்படி எப்படி அவங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க, மக்கள் எந்த தலைவருக்கு அதிகமா வரவேற்பு கொடுக்குறாங்க, எந்த தலைவர் பேசக்கூடியதை கேட்குறாங்க, ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் 23ஆம் தேதி போலிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ எல்லா கட்சியுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாம கூட்டத்தை நிறைய காட்டணும். ஏன் அப்படின்னா இங்க ஒரு மாஸ் மென்டாலிட்டி இருக்கு. இவருக்கு கூட்டம் அதிகமா கூடுதா, அப்பனா நாம அவருக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல. சோ அந்த மனநிலைக்காகவே எல்லா தலைவர்களும் கூட்டத்தை அதிகமா கூட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி நினைச்சாலும் மக்கள் கூடணும்ல, மக்கள் இந்த தலைவருக்காக போகணும் அப்படின்னு நினைக்கணும்ல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் போனாங்க, கூட்டமே இல்ல, யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பிரச்சாரம் கூட பண்ணாம அங்க இருந்து திரும்பி வந்ததெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கப்போ யாராருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சீமான் அவர்களுக்கு வழக்கமா அவங்களுக்கு எப்பொழுதும் கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது கூடிட்டு இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ரொம்ப பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா மற்ற தலைவர்கள் எல்லாம் இப்போ பிரச்சாரத்துக்கு வந்தவங்க. சீமான் அவர்கள், நாம் தமிழர் ரொம்ப நாளா அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் பிரச்சார நாளா இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியான கன்சிஸ்டன்டான கூட்டம் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பயாவது தான் கூட்டம் போடுறாங்க, ஆனா அந்த கூட்டத்தையும் சரியா நடத்த முடியல. அந்த கூட்டத்திலையும் ஏதாவது பிரச்சனை வந்துருது, அடுத்த நாள் மனு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, எங்க கூட்டத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ தென் மாவட்டங்கள்ல ரொம்ப வேகமா பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாக்குறப்போ நான் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய எழுச்சி பயணம் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. பட் அப்பவே ஒரு அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது. அதாவது யாரும் எதிர்பார்க்கல எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் 7-8 மாசத்துக்கு முன்னாடி இந்த எழுச்சி பயணம் தொடங்கினப்பவே இருந்தது. சரி, புதுசா வர்றதுனால இப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக குறைஞ்சிரும், பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, போக போக குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சா, பட் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலினுக்கு கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. சரிப்பா, அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சி, வேரோடி போய் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் வரப்ப கூடாதா, கூடுந்தானா அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல கூடுது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வெளில அனுப்புனதுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்கு வரவேற்பே இல்ல, ஓபிஎஸ் யாரும் ஏத்துக்கவே, அதாவது இபிஎஸ்க்கு வரவேற்பே இல்ல, இபிஎஸ் யாரும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்கெல்லாம் வெளில அனுப்பிச்சதுனால அங்க அதிமுக தோத்துதான் போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அங்க பிரச்சாரம் நடத்துறாங்க. அங்க வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு உண்மையாலுமே வியப்பா இருக்கு. என்னடா அது, எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்கள்ல இவ்வளவு வரவேற்பா? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் டிடிவி தினகரன் உள்ள வந்தது பலமா இருக்கலாம். ஆனாலும் இவ்வளவு கூட்டத்தை பாக்குறப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா மாறிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த திமுக ஆட்சி மேல மக்களுக்கு எவ்வளவு அதிருப்தி இருக்கு, எவ்வளவு கோபம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா முதலமைச்சர் நினைச்சா, திமுக நினைச்சாங்கன்னா எவ்வளவு கூட்டத்தை வேணாலும் கூட்டி காட்ட முடியும். ஆனா அவங்களாலேயே கூட்ட முடியல. அதுவும் ஸ்டாலினுடைய சொந்த தொகுதி கொளத்தூர்லயே அவங்களாலேயே கூட்ட முடியல அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கருணாநிதி மகன் ஸ்டாலின் மாதிரி யாரும் எடப்பாடி பழனிசாமியோட அப்பா இவங்க இன்னார் பேருன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அத மாதிரியான ஒரு சாதாரண நபர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு சாமானியர், இல்ல ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு சாதாரண மனிதர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சிஎம் ஆகுறாரு, ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்றாரு அப்படின்னு இருந்த நபருக்கு தென் மாவட்டங்கள்ல கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த முறை தென் மாவட்டங்கள்ல ஏடிஎம்கே ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அங்க போன முறை அங்க ஏடிஎம்கே வீக்கா ஆயிடுச்சு. எப்பொழுதும் சென்னையில திமுக இருக்கும், திமுகவுக்கு ஃபேவரா தான் சென்னை தொகுதிகள் எல்லாமே இருக்கும். இங்க ஏடிஎம்கே அடி வாங்கும், அது நமக்கு தெரியும். ஆனா தென் மாவட்டங்கள்ல போன முறை
அதிமுக எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால வாக்க வாங்க முடியல. ஸோ அதனால உங்களுக்கு தோல்வி வந்துன்னு வைங்களேன். ஆனா இந்த முறை கூடுற கூட்டத்தை பாக்குறப்போ கண்டிப்பா மேல வருவாங்க. தென் மாவட்டங்கள்ல அதிமுகவில் டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதை இந்த கூட்டம் காட்டுது. ஸோ இந்த கூட்டத்தை இப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னும் 20 நாள் வரைக்கும் ஒரு சலசலப்பு வராம, ஒரு பிரச்சனை வராம இப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு ரொம்ப ஃபேவரா முடியும். அதே மாதிரி விஜய் இருக்காங்க இல்லையா, பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகணும். கூட்டம் கூடிடுது. ஆனா இவங்க பிரச்சாரத்துக்கே போக மாட்டேங்கிறாங்க. பட் அந்த கூட்டம் சரியா இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்டா ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன்டா தெரியாம கூட்டம் போட்டோம், ஏன்டா பேச வந்தோம் அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க நினைக்கிறாங்களே இல்லையோ, அந்த ஏரியா மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது, உதயநிதி போனா ஓரளவுக்கு ஒரு மினிமமா கூட்டம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா துணை முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர், எப்படா நாற்காலி எப்படா காலியாகும், எப்போ உட்காரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவருக்கு கூட்டம் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆளுங்கட்சியா இருந்து அதை கூட கொண்டு வரலன்னா அப்புறம் என்னத்துக்கு இருக்காங்க. அடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய கூட்டத்தையும் அங்கங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பேச்சு, அந்த வீச்சு, அதுல இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், யாராருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அப்படியே ஓரளவுக்கு மேலோட்டமா கெஸ் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் 20 நாள் அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷம்னு சொல்ல முடியாது, இனிமேல் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை முடிவு பண்ண போற ஒரு தேர்தலா இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருஷம் திமுக கையில் ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாடை நம்ம எண்ணி பார்க்கவே தேவையில்லை. ஏதாவது பீகார் மாதிரி ஒரு மாநிலம், ஒன்றும் இல்லாத மாநிலம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கான தேர்தல் அப்படின்னு இந்த 2026 தேர்தலை பார்க்காதீங்க. அடுத்த தலைமுறை, இனிமேல் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போற தேர்தல் அப்படின்னு முடிவு பண்ணி யார் என்ன பண்றாங்க, யாருக்கு எங்க கூட்டம் கூடுது, மக்கள் யாரை ரிசீவ் பண்றாங்க, மக்கள் யார் சொல்றதை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு இடத்த கூட்டம் கூடுது, அதாவது காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம, குவார்டர், பிரியாணி எதுவும் கொடுக்காம ஒரு தலைவருக்கு கூட்டம் கூடுது அப்படின்னா கண்டிப்பா மக்கள் மனசுல ஒரு எமோஷன் இருந்தாதான், அந்த லீடர் மக்கள் கூட கனெக்ட் ஆனாதான் அதெல்லாம் நடக்கும். விஜய் கூட கனெக்ட் ஆகிருக்க அந்த எமோஷனல், அதை பத்தி நான் பேசவே விரும்பல. அதை இந்த லிஸ்ட்லயே கொண்டு வராதீங்க. மற்றபடி ஸ்டாலின், சீமான், எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. இதுல எந்த லீடரை மக்கள் ரொம்ப விரும்புறாங்க, ரொம்ப இயல்பா அவங்கள நோக்கி போறாங்க அப்படின்னு பாருங்க. பார்த்து தெளிவான முடிவு எடுங்க. அதே மாதிரி இந்த 20 நாள் யாருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, யார் என்ன கதை விடுறாங்க, 2021 என்ன கதை விட்டுட்டு 26 என்ன கதை விடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்களா கிளாரிஃபை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. இவங்க அப்பா அப்படி சொன்னாங்க, ஆனா இப்ப மாத்தி பேசுறாங்க, நீங்க அவங்களுக்கு போய் ஓட்டு போட போறீங்களே அப்படின்லாம் ஒவ்வொருத்தவங்க சொல்லி உங்களை ஃபீட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நமக்கானது எது, நமக்கு சரியானது எது, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சரியானது எது அப்படின்னு நாமளே தான் முடிவு பண்ணிக்கணும். எல்லாம் தெளிவா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேசுவோம். இன்னும் நிறைய நடக்க போகுது. நம்ம கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நடக்க ஒண்ணு ஒண்ணா பேசுவோம். நன்றி.